கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரேவதியை வீட்டிலேருந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராங்க. மண்டபத்துக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்புறாங்க. இந்த விளக்கு அணையாமல் கொண்டு போய் வச்சு உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அதை நினச்சி நீ சாமியை கும்பிடு, நிச்சயமாக நடக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரேவதியும் அந்த விளக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. கூடவே அவங்க குடும்பத்தை அத்தனை பேரும் போயிட்டு இருக்காங்க. கார்த்தியும் போகிறாங்க. மகேஷ் மாப்பிள்ளை குளத்தில் போயிட்டு இருக்காரு. ரேவதி சந்தோஷத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி தட்டி விடுது. கையில் வச்சிருந்த விளக்கு தவற விடுறாங்க. அப்போ கார்த்தி சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து அந்த விளக்கு பிடிச்சிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு ரெண்டு பேர்த்தையும் ஜோடியா பாக்குறாங்க. ஆஹா, என்ன அழகான பொருத்தம். ரெண்டு பேருமே சேர்ந்து விளக்கு அணையாமையும் கீழே போடாமையும் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் நிச்சயமா சிறப்பா இருக்கும். நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் சிறப்பா வாழ்வாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி என்னது கார்த்தி போய் ஓடி போய் தாங்கி பிடிக்கிறான். சாமுண்டீஸ்வரி அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்களே. மகேஷும் பக்கத்தில் நிற்கிறான். இதெல்லாம் ஒரு அருவருப்பாவே இல்லையா? இந்த அம்மா என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இந்த அம்மாவுக்கு இது ஒரு முட்டாள் குடும்பமான்னு நினைக்கிறாங்க. மாயாடம் அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி இந்த டிரைவர் பையன் முந்திக்கிட்டு வரான். இது நல்லாவே இல்லைங்கிறாங்க. எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க பாட்டுக்கு வந்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி நம்ம சொன்னதுக்கு மூஞ்சிக்கு நேரம் பதிலடி கொடுத்துட்டாலே இந்த சாமுண்டீஸ்வரி. சரி இருக்கட்டும் பொறும்னு இன்னும் ஒரு நாள் தானே பொறுத்திருப்போம். அதுக்கப்புறம் மகேஷ் இந்த ரேவதி கழுத்துல தாலியை கட்டட்டும், அப்புறம் என்ன சங்கதின்னு கேட்டுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. மகேஷ் மாப்பிள்ளை ரூமுக்கு போறாங்க. அங்க மாயா போனதும் பின்னாடியே போய் டே மகேஷ் நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுடா, எச்சரிக்கையா இருக்கணும். அவ கழுத்துல நீ தாலியை கட்டுற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும்டா. இந்த டிரைவர் பையன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சு. சாமுண்டீஸ்வரி நம்ம கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்குடா, இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும். ஐயா நான் தான் சொன்னேன்ல, நீ மட்டுமே எனக்கு போதுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே மாட்டேன்னு ரேவதியை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்ற. முட்டா பையில நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரேவதியை கல்யாணம் பண்ணனா சாமுண்டீஸ்வரியோட சொத்து பூரா உனக்கு தாண்டா. இதெல்லாம் நம்ம கைக்கு வந்துட்டா எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா அனுபவிக்கலாம் தெரியுமா? இது புரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு மகேஷ் மாயா அடக்குறாங்க. இந்த சந்திரா வராங்க. என்ன ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம் கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை மேடம், இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி ஏதோ எங்ககிட்ட ஒரு மாதிரியாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது, அதுதான் எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்கிறாங்க மாயா. சந்திராவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ, நானும் என் புருஷனும் சேர்ந்து எவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கோம். அக்கா நடந்துக்கிறத பார்த்தே இவ சந்தேகப்படுறாளே, ஒருவேளை அக்காவுக்கு இவங்களோட உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா மாயாவும் நைட்டோட நைட்டா யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஓடிடுவாங்களே. எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பண்ணி காலையில முகூர்த்த வரைக்கும் இவங்களை தாக்கு பிடிக்க வைக்கணுமே நினைச்சுக்கிட்டு சந்திரா சொல்றாங்க. இங்க பாரு மாயா, உங்க அக்கா அப்படித்தான், ஒரு நேரம் அப்படி இருப்பா ஒரு நேரம் இப்படி இருப்பா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? மகேஷ் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போறான். எங்க அக்கா இதுல உறுதியா இருக்கா, இதுல எந்த மாற்றம் கிடையாதுங்கிறாங்க சந்திரா. அப்படியே உனக்கு ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா நீ என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். என் புருஷ சிவனாண்டியும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவரோட சப்போர்ட்டும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் மாயா பயப்படுற அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குங்கிறாங்க மாயா. பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, அக்காவுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்பா, அப்படி இது வரைக்கும் எதுவுமே கேட்கல, நீ பயப்படாத, நாங்க இருக்கோம். சரி நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சந்திரா அங்கிருந்து வராங்க. மயில்வாகனும் ராஜாவும் கார்த்தியை தேடிக்கிட்டு வராங்க. கார்த்தி என்ன கார்த்தி என்ன அமைதியாவே இருக்க? ரேவதியை மண்டபத்து வரைக்கும் கூட்டிட்டு வந்தாச்சு, நீ எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையேன்னு கேட்கறாங்க ராஜா. மாமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிறுத்தியே தீர்வேங்கிறாங்க கார்த்தி. அதான் எப்படி மாப்பிள்ள, நீங்க இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே, என்ன பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போறீங்கன்னு கேட்கறாங்க. இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் அம்மாவுக்கு தான் கார்த்தி ஃபோன் பண்றாங்க. மேடம் நான் சாமுண்டீஸ்வரி அம்மாவோட டிரைவர் பேசுறேன் மேடம்ங்கிறாங்க. ஓ அந்த பையனா, நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் மேடம், உங்களுக்கு கண்ணு காட்டு அவுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல, ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துல வந்து உண்மையை சொல்லணும். அந்த மாயா மகேஷை பத்தின உண்மையெல்லாம் உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், நீங்க வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னீங்கன்னா தான் அவங்க நம்புவாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் மேட்ரா, இதை நான் ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிட்டேங்கிறாங்க. எது பேசிட்டீங்களான்னு காட்டி ஆச்சரியப்படுறாங்க. ஆமாப்பா, சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் இதை பத்தி தனியா கோயிலில் கூப்பிட்டு பேசிட்டேன்ப்பா, அவ ஏதோ ஒரு முடிவோடு இருக்கா, அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் நேரடியாக வந்து ரேவதி கிட்ட எல்லாம் பேசிக்கிறேங்கிறாங்க டாக்டர்மா. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு, நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கார்த்தி போனை கட் பண்றாங்க. மயில்வாகனும் ராஜாவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னப்பா கார்த்தி டாக்டர்மா என்ன சொன்னாங்க, இப்போ வராங்களாங்கிறாங்க. ஆமாங்க வராங்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கத்தான் போகுதுங்கிறாங்க. கார்த்தி நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, இந்த கல்யாணம் நின்றுட்டா என் பொண்ணோட வாழ்க்கை மனமேடை வரைக்கும் வந்து நின்னா நல்லாவா இருக்கும், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. என் தங்கச்சி பையன் நீயே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிரு, பிரிஞ்சு போன குடும்பம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்த மாதிரியும் இருக்கும், எங்க அம்மா அப்பாவோட ஆசையும் நிறைவேறின மாதிரியும் இருக்கும், நானே எப்பவும் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்குறாங்க ராஜா. ஆமா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடே கிடையாதுங்கிறாங்க. ஐயோ என்ன சிலம்பு இப்படி சொல்ற, தாத்தாவும் பாட்டியும் உன் கல்யாணத்தை தான் உசுரா நினைச்சிருக்காங்க, இந்த கல்யாணத்துலயாவது ஒன்று சேரணும், என் பையன் கூடயே இருக்கணும், என் பையனை பார்த்துக்கணும், பேத்தியை பார்த்துக்கணும்னு தாத்தனும் ஆசைதாவும் எவ்வளவு ஆசைப்படுறாங்க தெரியுமா. அதையும் தாண்டி எனக்கு 1000 ஏக்கர் நிலமும் நாட்டாமைங்கிற பதவியும் எனக்கு தாத்தா கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு, நீ எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும்னு சம்மதிக்க வைக்கிறாங்க மயில்வாகனம். மாப்பிள்ளை சாமுண்டீஸ்வரியே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கானா நிச்சயமா உன்னைத்தான்
அந்த இடத்துல மாப்பிள்ளையா உட்கார வைப்பா. நீ மட்டும் மறுத்துறாத, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துன்னு ராஜா கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. என் குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் உனக்கு உண்மையிலுமே அக்கறையும் அன்பு பாசம் இருந்தா நிச்சயமா என் பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துதான் ஆகணும்னு மனசை மாத்துறாங்க. சாமுண்டேஸ்வரி நலங்கு வைக்கும்போது கூட உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டா. நீ முறமாம முறையாகிறப்பா. சாமுண்டேஸ்வரியே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனால நீ சந்தோஷமா இந்த வாழ்க்கையை ஏத்துக்குவேன்னு நான் நம்புறேன்னு சொல்லி கெஞ்சி கேட்கறாங்க ராஜா. அறுப்பேச்சு இல்லாம கார்த்தியும் ஒத்துக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.